பேட்டிங் பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு கருண் நாயரை தான்ப்பா ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். டியர் கிரிக்கெட் கிவ் மீ a சான்ஸ்னு சொல்லி ட்விட்லாம் போட்டிருந்தாரு. சர்ஃப்ராஸ் கானுக்கு திரும்பவும் ஒரு இந்தியா ஏ ஸ்குவாடில் நீ எங்கே ஆடிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு பாசிட்டிவ் சைன் தானேங்க. ஏன்னா அவர் வந்து அவரால் என்ன முடியுமோ அதை இந்தியன் சாயிலில் ப்ரூவ் பண்ணார். பட் இந்தியா மாதிரி டீம் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு வரதை பார்த்தா திரும்ப சான்ஸ் கிடைக்கிறதே வந்து இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து உண்மையாகவே பஞ்சம் தான். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை நம்ம எடுக்கும்போதே அவ்வளோ சான்சஸ் அவருக்கு அவ்வளோ போலிங் தருவாங்க. அப்போ சொல்லிகிட்டே இருப்பார் தோனி, ஒரு ஆல்ரவுண்டர் நல்லபடியாக கிடைக்கிறது வந்து அவ்வளோ வந்து முக்கியமான விஷயம் ஒரு ஸ்குவாடுக்கு. கேட்குறேன், இவரா இல்லை இவரா நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கருண் நாயர் ஆர் அபிமன்யு ஈஸ்வரன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிற பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது பிரசித் கிருஷ்ணா. அவருக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா சீரிஸ் போகும்போதுமே இந்தியா ஸ்குவாடில் இருந்தார். இப்போவுமே ஐபிஎல்லில் செம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் இப்போ தான் பர்பிள் கேப் அவர்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு இங்கே இந்தியா ஏ ஸ்குவாடில் கிடைக்கும். ஒரு கண்ட்ரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் இவர் வரணும் நம்ம யோசிக்கலாம். பட் இது வந்து அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் பிசிசிஐ பொறுத்த வரைக்கும். ஏன்னா சான்ஸும் கரெக்டாக கொடுக்கணும். அதே சமயம் வந்து எப்போ யாரை ரீப்ளேஸ் பண்ணோம் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து விராட் கோலி எடுத்தாச்சு, ரோஹித் சர்மா எடுத்தாச்சு, டிஆர்பிலாம் கம்மியாகும். மேட்சஸ் பார்க்குறவங்க அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. பட் ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட் ஓடிஐ T20லாம் நிறைய பேர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் காரணமாக இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் பிசிசிஐ அதையும் யோசிப்பாங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். எங்கூட முகமது ஜாவேதன் இருக்கார். நான் இந்தியா ஏவோட ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தமாக 18 பேர் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கில் அண்ட் சுதர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 2வது மேட்ச் போய் ஜாயின் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 20 பேர் கொண்ட ஸ்குவாடு. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது நமக்கு. இவங்களாம் செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்குவாடு ஓவராலாக? ஸ்குவாட் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அபிமன்யு ஈஸ்வரன் லீட் பண்ணுறாரு. நல்ல ரன் கேட்டர் அவர் பெங்கால். அதுக்கப்புறம் மறந்துருப்பாங்கன்னு நினச்சேன். அவரை பரவாயில்ல, இந்தியா ஏ ஸ்குவாடுக்கு திரும்ப எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 27 செஞ்சுரி ஏதோ ஃபஸ்ட் கிளாஸில் அடிச்சிருக்காரு. அவரை எப்படி மறக்க முடியும்? இல்லைண்ணா, ஆஸ்திரேலியா போனாங்களே பிஜிடிக்கு, ஆஸ்திரேலியா ஏ டீம் கூட மோதும்போது வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் அவரால் கொடுக்க முடியல. அவரை தான் வந்து பிஜிடி ஆட வேண்டியதாக இருந்துச்சு. பட் அவரால் முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் மறந்துடுவாங்க, எடுக்கவே மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். பட் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதுவும் கேப்டனாகவே. கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். துருவ் ஜுரல் வந்து வைஸ் கேப்டன் ப்ளஸ் விக்கெட் கீப்பர். அவர் தான் அடுத்து அந்த விக்கெட் கீப்பர் பிளேஸை வந்து பயங்கரமாக ஒரு ப்ராமினென்ட் பிளேயராக தெரிகிறாரு. என்னதான் இஷான் கிஷான் இவங்கெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்தாலுமே கொஞ்ச நாளாக சாலிடாக டெஸ்ட்டில் வந்து துருவ் ஜுரல் பேர் தான் வந்துட்டுருக்கு. நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், இது கண்டிப்பாக சம்மந்தம் இல்லாத ஒன்று தான். துருவ் ஜுரலாக ரிஷப் பண்ணிட்டான் அவங்களோட பிரைமரி சாய்ஸ் மெயின் ஸ்குவாடுக்கு. ரிஷப் பந்த் தான்ப்பா. ரிஷப் பந்த் ப்ரூவ் பண்ணியிருக்காருலப்பா. ஓகே, இது டவுட் இருந்துச்சு, அதனால கேட்டுக்கிட்டேன். இந்த ஸ்குவாடை பொறுத்தவரைக்கும் விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரல் அண்ட் இஷான் கிஷன். ஸோ 2 பேரும் நல்லா ஆடுறவங்க பேக்கப் கீப்பராக வந்து மெயின் ஸ்குவாடுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் லிஸ்ட்டில் வந்து அபிமன்யு ஈஸ்வரன் இருக்கார், ஜெய்ஷ்வால், கருண் நாயர், ருத்ராஜ் கைக்வாடுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒதுக்கிடுவாங்கன்னு நினச்சேன், பட் அவருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் ஆடான் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும். இந்த பேட்டிங் பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு கருண் நாயரை தான்ப்பா ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். டியர் கிரிக்கெட் கிவ் மீ a சான்ஸ்னு சொல்லி ட்விட்லாம் போட்டிருந்தாரு. ஆனால் ட்விட்டு போட்டு சும்மா இல்லை, கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருந்தார் இந்த சீசன். கிட்டத்தட்ட 836 ரன் நினைக்கிறேன் ரஞ்சியில். பயங்கரமான ஒரு ரன் கெட்டராக இருந்தார். ஃபைனலையும் ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ் ஆடி இருந்தார்ண்ணே கேரளா டீமுக்கு எதிராக. அவங்க டீம் ஜெயிக்க ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்காரு. ஸோ கருண் நாயருக்கு தான் இன்றைக்கி வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம், என்ன பண்ண போகிறாரு. எனக்கு இது கொஞ்சம் ஹாப்பி தரல. இந்தியா ஏ ஸ்குவாட்லேயே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படியே விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. மெயின் ஸ்குவாட் எடுத்தாங்கன்னா இன்னும் ஹாப்பியாவேன். இல்லை, ஏ ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. மெயின் ஸ்குவாடு போகிறதுக்கு இவர் இதில் பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக அது போக தான் போகிறாரு. பட் அவர்கிட்ட தான் இருக்குது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அவர் போகணுன்னு தான் நிறைய பேர் வேண்டிகிட்டு இருப்போம். கிரிக்கெட்டு பிடிச்ச எல்லாருமே வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சுட்டு. நம்ம சஞ்சு சாம்சன் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா ரன் அடிச்சுட்டே இருப்பார். பட் சோஷியல் மீடியாலலாம் எப்படியாவது ஒரு இந்தியா எடுக்கணும்னு பார்த்துட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் இந்தியாவில் செலக்ட் ஆகலனா கூட அந்த சோஷியல் மீடியா ப்ரெஷர் வந்து பிசிசிஐயே ஒரு சில சீரியஸில் வந்து சஞ்சு சாம்சன் எடுக்க முடிஞ்சுது. நான் அப்படி தான் கருண் நாயரும் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக பார்ப்போம், இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நம்புகிறோம். ஓகேண்ணே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கானுக்கு திரும்பவும் ஒரு இந்தியா ஏ ஸ்குவாடில் நீ எங்கே ஆடிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு பாசிட்டிவ் சைன் தானேங்க. ஏன்னா அவர் வந்து அவரால் என்ன முடியுமோ அதை இந்தியன் சாயிலில் ப்ரூவ் பண்ணார். பட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சில ஃப்ளாப்ஸும் இருந்தது. பட் ஓகே, கிரிக்கெட்டில் வந்து சக்ஸஸும் இருக்கும், ஃபெயிலியரும் இருக்கும். பட் இந்தியா மாதிரி டீம் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு வரதை பார்த்தா திரும்ப சான்ஸ் கிடைக்கிறதே வந்து ஒரு மேஜிக் தான் ஆக்சுவலாக. ஸோ அதை அவர் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வரணும்.
அவரும் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அவர் இந்தியா டீமில் எடுக்கும்போதே வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த டெஸ்ட்டில் இவர் வெளிநாட்டுக்கு போனார்னா இவரோட ஹைட் ஃபேக்டருக்கு இவரால் வந்து ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தது. பட் கண்டிப்பாக இந்த சீரியஸ் அவர் பெர்ஃபார்ம் பண்ணார்னா எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொன்ன மாதிரி இருக்கும். அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடு இல்லையா வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அவர் பாவம் இந்த சீசனே அவருக்கு ஒரு மாதிரியான சீசன். ஏன்னா இந்த ஒரு கடைசி வருஷம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு வந்து வந்தார், கேப்டன் ஆனார், அவரோட ஒன் டவுன் அவராக விரும்பி ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார். நடுவில் ஒரு இன்ஜுரி வெளியே போனார், டீமும் டவுனு. ஸோ என்னடா இந்த மாதிரி ஒரு சீசன் ருத்ராஜுக்கு ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்க அவருக்கு கொடுத்த சான்ஸு. ஏன்னா நிறைய பேர் பேசுனாங்க ருத்ராஜுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேன்றாங்க, இது வந்து பாலிடிக்ஸ் அது இதுன்னு. ஒரு சான்ஸ் வந்திருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். ஸோ தட் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணால் வில் பி ஹாப்பி. ஓகேண்ணா, இப்போ வழக்கத்துக்கு மாறாக நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் பக்கமாக போயிருக்காங்க. இந்தியா ஸ்குவாட்லேயே வந்து பார்க்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சர்துல் தாக்கூர், மனோஜ் சுத்தர், தனுஷ் கோட்டியன், அன்சுல் கம்போஜ் அண்ட் இப்போ ரஞ்சி ட்ராஃபியில் கலக்கிட்டு இருந்த ஹர்ஷ் துபே வரைக்கும் வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் தவாத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஹர்திக் பாண்டியான ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கிடச்சாரு. ஸோ அப்போது நம்ம இந்தியா டீமை பொறுத்த வரையும் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து உண்மையாகவே பஞ்சம் தான். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை நம்ம எடுக்கும்போதே அவ்வளோ சான்சஸ் அவருக்கு அவ்வளோ போலிங் தருவாங்க தோனியோட கேப்டன்சியில். பார்த்தா நிறையா மேட்சஸ் வந்து அவரால் முடிக்க முடியும். ஏன்னா அவர் தான் அப்போ தான் லேர்ன் பண்ணார். அப்போ அவர் சொல்லிகிட்டே இருப்பார் தோனி, ஒரு ஆல்ரவுண்டர் நல்லபடியாக கிடைக்கிறது வந்து அவ்வளோ வந்து முக்கியமான விஷயம் ஒரு ஸ்குவாடுக்கு. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேனாகவும் எடுத்துக்கலாம், ஒரு பவுலராகவும் கூட எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம பேட்டிங் போலிங்னு 6 பேட்ஸ்மேன்ஸ் 5 bowlers இல்லை 7 பேட்ஸ்மேன்ஸ் 4 bowlersங்கிற இது இல்லாமல் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கிடச்சா ரொம்ப ஈஸி. ஓகேண்ணா, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. மற்ற டீம்ஸில் வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் 2 பேரும் இருப்பாங்க. அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரோட வேலை ரொம்ப பெருசு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பவுலிங்கும் போடணும், அதே சமயம் பேட்டிங்கும் ஆடணும். பட் இப்போதைக்கு இந்த இந்தியா ஸ்குவாடில் நிதிஷ்குமார் ரெட்டி, சர்துல் தாக்கூர் அண்ட் அன்சுல் கம்போஜ் கொஞ்சம் பேட் பண்ணுவார். ஸோ இந்த 3 பேரும் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, இந்த 3 பேர்லேருந்து யாருக்கு மெயின் டீமில் வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன்? சர்துல் தாக்கூர் முதல்ல பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரஞ்சி ட்ராஃபி நல்ல சீசன், நல்லா ரன்னும் அடிச்சிருக்காரு, 505 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு, போலிங்கும் நல்லா விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்துல் தாக்கூர் தான் கிடைக்கும். பட் நல்ல விஷயம் என்னென்னா இவங்களுக்குள்ளே ஒரு சேலஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, யார் பெர்ஃபார்ம் பண்ணால் மேலே இது ஒரு நல்ல ஒரு சேலஞ்ச். ஃபஸ்ட்டெல்லாம் இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் செலக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராக இந்த மாதிரி கண்டிப்பாக ஆட வச்சு தான் போகணும், விக்கெட் கீப்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க, பட் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரும் நம்ம. ஆமாம், ஃபாஸ்ட் பவுலிங் ஏன் ஸ்பின் ஆல்ரவுண்டர் அதிகமாக இருப்பாங்கன்னா இந்தியன் சைடில் நிறைய மேட்சஸ் நடக்கும். ஓவர்சீஸில் போனால் நம்ம மைண்ட் செட்டே வந்து ட்ராப் பண்ணிட்டு வரலாங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி ஓவர்சீஸில் நம்ம வந்து ஆப்போனன்ட்ஸை அவங்க ஊர்லேயே டிஃபீட் பண்ணுற மாதிரி நம்ம டெவலப் ஆகி வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த விராட் கோலியும் அதை தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அக்ரெசிவ் ஆக்டிடியூட் தான் வேணும், ரிசல்ட்ஸ் வேணுங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம போனால் அந்த எதிர்பார்ப்பு வெளிநாட்டிலே இருக்கும் இல்லையா, இந்தியா வந்தால் நம்மளை டிஃபீட் பண்ணுவாங்க, இந்த மேட்சை நம்ம போய் பார்க்கணும். ஸோ டிக்கெட்ஸ் நிறையா சேல் ஆகும், மீடியாவில் நல்லா ஹைப் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆப்போனன்ட்ஸுக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும், எப்பா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்ம அது கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியாவுக்கு வர டீம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பின் ஆட கற்றுக்கிட்டு தான் வராங்க, சும்மா வரதில்லை முன்னாடி மாதிரிலாம். அப்பா நம்ம இந்தியாவுக்கு போனால் எப்படியும் அவங்க ஸ்பின் போடுவாங்க, அந்த போலர்ஸ்ட்டை நம்ம மாட்டிப்போங்கிற மைண்ட் செட்லாம் இல்லை. ஸ்ரீராமே ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு சில டீம்ஸ் கிட்டலாம் அவர் ஒர்க் பண்ணுறாரு போய். ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் அதான் ஏன்னா ஸ்பின் இங்கே ஆடணும்னா ஒரு நல்ல கன்சல்டன்ட் தேவைன்னா தான் அவரெல்லாம் ரெக்ரூட் பண்ணி அதை பண்ணுறாங்க. ஸோ எல்லா கண்ட்ரீஸும் வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த கண்ட்ரியில் என்ன ஸ்பெஷல், எந்த போலருக்கு நம்ம சஃபர் ஆகும், பேட்ஸ்மேன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதெல்லாம் உன்னிப்பாக இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஓகேண்ணா, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார், ஆகாஷ் தீப், ஹர்ஷித் ராணா, கலீல் அகமது அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இந்த ஒரு 5 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா அது கம்பீரோட குழந்தை. ஸோ கண்டிப்பாக 11ல் வாய்ப்பு கிடைச்சிடும், மெயின் டீம்லேயே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். பட் எனக்கு ஆகாஷ் தீப், முகேஷ் குமார் மாதிரியான பிளேயர்ஸுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. முகேஷ் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, கலீல் ரஹ்மானும் பயங்கரமாக ஒரு நல்ல கம்பேக் தான் அவருக்கு. ஏன்னா அவரும் நல்ல விக்கெட் டேக்கிங் இந்த ஐபிஎல்லே நம்மளால் பார்க்க முடியாது. பட் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பாட்டில் போட முடியுங்கிறது கோச்சிங் யூனிட் தான் பார்க்கணும். இந்தியா ஸ்குவாடில் அவர் வந்ததே அவருக்கு ஒரு நல்ல கம்பேக். ஏன்னா நல்லா பேஸ் போடுறாரு, லெஃப்ட் ஆர்ம் பேசர் வேறு. ஸோ அதே மாதிரி முகேஷ் குமாரும் சும்மாலாம் இல்லைங்க, ஏன்னா அவரோட வேலையை செஞ்சுட்டு அமைதியாக போயிடுறாரு. ஒரு அண்டர் ரேட்டடாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணால் கூட வெளியே தெரியாத மாதிரி எனக்கு தோணுது. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல பிக் தான் முகேஷ் குமார். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிற பிளேயர் படியும் பார்க்கும்போது பிரசித் கிருஷ்ணா. அவருக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா சீரிஸ் போகும்போதுமே இந்தியா ஸ்குவாடில் இருந்தார், இப்போவுமே ஐபிஎல்ல செம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் இப்போ தான் பர்பிள் கேப் அவர்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு இங்கே இந்தியா ஸ்குவாடில் கிடைக்கல. அதை பற்றி நான் நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு ஏமாற்றம் தான். அவர் அது இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இதாங்க பிரச்சனை. இவ்வளோ பேர்லேருந்து பிக் பண்ணுவோம், இவ்வளோ ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் இருக்குது, ஸோ ப்ரெஷர் இருக்கும் என் ஸ்டேட்லேருந்தும் இந்த ஸ்குவாடில் இருக்கணும்னு. பட் நம்ம பார்த்தோம்
கருண் நாயர் ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி அடித்த ஒரு பிளேயர். அவருக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் என் சான்ஸ் கொடுத்தது. நடுவில் நிறையா சீனியர் பிளேயர்ஸ் இவர் ஹர்பஜன் சிங்லாம் கொந்தளிச்சார். ஏன்பா 300 அடிச்சிருக்கான், அவனை பேக் பண்ணாமல் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து 2-3 சீரியஸ் தராமல் அவனை போய் அவன் பர்ஃபார்ம் பண்ணலான்னு அனுப்பி விட்டோம். இது சரி கிடையாதுன்னா அவர் கொந்தளிச்சார் ஒரு கட்டத்தில். அவர் சைட்லேருந்து பார்க்கும்போது கரெக்ட் தான். இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் 300 அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொன்று 300 வந்து சச்சினே இன்னும் அடிக்கலை, கரெக்டுங்களா? அது ஒருத்தர் அடித்தார்னா நான் சச்சினோட பெருசுன்னு சொல்ல, பட் இவர்கிட்டையும் திறமை இருக்குது. இவரோட திறமைக்கு நம்ம இன்னும் பேக் பண்ணியிருக்கணும். ஸோ அதே தான் பிரசித் கிருஷ்ணாகும். ஹோப்ஃபுல்லி வர மேட்சஸில் அவர் டொமஸ்டிக்லேயும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இன்னொரு பிளேயர் இந்தியா ஸ்குவாடில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஃபேன்ஸோட ஒப்பீனியன் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயரோட பேர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை பற்றி இல்லை, ரொம்ப நாளாக இப்போ அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. பஞ்சாப் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பஞ்சாப் கிட்ட இந்த வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்க முடியுது. அது போன வருஷம் கேகேஆருக்கு கப் வாங்கி கொடுத்தாரு. அண்ட் தென் இடையில சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பயங்கரமாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. சாம்பியன்ஸ் இந்தியன் கான்ட்ராக்டே அவர்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வாங்கிட்டு கெத்தாக நிற்கிறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே இந்தியா ஏழு. இல்லை, எப்படி வந்து கான்ட்ராக்டே இல்லாமல் இருந்து கெத்தாக வாய்ப்பு வாங்கினாரோ பர்ஃபார்மன்ஸ் மூலிமா கண்டிப்பாக ஃபியூச்சரில் வாங்குவார். ஏன்னா இந்தியா வந்து பெரிய ஒரு கண்ட்ரி, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் இவர் வரணும் நம்ம யோசிக்கலாம். பட் இது வந்து அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் பிசிசிஐ பொறுத்த வரைக்கும். ஏன்னா சான்ஸும் கரெக்டாக கொடுக்கணும். அதே சமயம் வந்து எப்போ யாரை ரீப்ளேஸ் பண்ணால் அவங்களுக்கு தெரியும். ஹோப்ஃபுல்லி அவருக்கும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவர் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி வந்து விராட் கோலி எடுத்தாச்சு, ரோஹித் சர்மா எடுத்தாச்சு, டிஆர்பிலாம் கம்மியாகும். மேட்சஸ் பார்க்குறவங்க அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. பட் ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட் ஓடிஐ T20லாம் நிறைய பேர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் காரணமாக இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் பிசிசி அதையும் யோசிப்பாங்க. ஓகேண்ணா, இந்த இந்தியா ஸ்குவாட்லேருந்து உங்களோட ப்ராபபிள் பிளேயர் வந்து மெயின் ஸ்குவாடுக்கு பிக் பண்ணணும்னா யாரை பிக் பண்ணுவீங்க? பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் பிக் பண்ண போகிறாங்க. பட் உங்களோட ஒப்பீனியன் படி யார் போக வாய்ப்பு இருக்குது? இல்லை, எனக்கு வந்து இந்த கருண் நாயரை கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். ஏன்னா முன்னாடியே இந்தியன் டீமில் இருந்து பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர், பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ இப்போது விராட் கோலி இல்லை, யார் புஜாரா இல்லை, இந்த மாதிரி இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து சாலிடாக ஆடக்கூடிய பிளேயர் தேவை. கண்டிப்பாக அவர் எடுக்கணும். சாய் சுதர்ஷனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அவர் கண்டிப்பாக இந்த தடவை டெஸ்ட் கேப் வாங்கி ஆகணும்னு சொல்லி ரீசெண்டாக ரவி சாஸ்திரி கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அவர் கிட்ட அந்தளவுக்கு ஒரு நல்ல கேம் இருக்குது. ஸோ அது ஆஸ் அ பேட்ஸ்மேனாக இவங்க 2 பேரும் நான் ஓகேண்ணா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட திஸ் ஆர் தட் கேட்குறேன். ஸோ இது இவரா இல்லை இவரா நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கருண் நாயர் ஆர் அபிமன்யு ஈஸ்வரன்? கருண் நாயர். கருண் நாயர். சாய் சுதர்ஷன் ஆர் ருத்ராஜ் கெய்க்வாட்? சாய் சுதர்ஷன். சாய் சுதர்ஷன். ஆல்ரவுண்டரில் சர்துல் தாக்கூர், நிதிஷ்குமார் ரெட்டி? சர்துல் தாக்கூர். சர்துல் தாக்கூர். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் தீபா, முகேஷ் குமாரா? இப்போ இருக்கிற ஃபார்மை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமாருங்க. ஓகே, இப்போதைக்கு இந்தியா மெயின் ஸ்குவாடில் நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லை மெயின் ஸ்குவாடோட கேப்டன் யாருன்னு பயங்கர இதாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதுண்ணா. தெரிஞ்ச வரைக்கும் அஸ்வின்லாம் ஒரு சிலரை சொல்லியிருக்காரு. நீங்கள் என்னடா ஒரு பக்கம் வந்து கில்ல சொல்கிறீங்க, கேஎல் ராகுல சொல்கிறீங்க, ரிஷப் பண்ட சொல்கிறீங்க, ஜடேஜான்னு ஒரு சீனியர் பிளேயர் அங்கே இருக்கான், அவனை மதிங்கடா கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் அஸ்வின் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஜடேஜாக்கு இப்போ கிடைக்காது. கொடுக்க மாட்டாங்க. இப்போ வேணால் அவரை டீம் மட்டும் தூக்கலாம். ஸோ அடுத்த யங்ஸ்டர் இப்போதைக்கு 3 சாய்ஸ் தானே, ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், சுப்மன் கில். கேஎல் ராகுல் பும்ரா கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவரை த்ரோ அவுட்டாக ஆட மாட்டார், சீரீஸ் ஃபுல்லாக ஆட மாட்டாருங்கிற ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. அதாவது அவர் சீரியஸ் தான் ஆடணும். ஆஸ்திரேலியாவில் ஒரு கேம் வின் பண்ணோம்ல, ப்ரூவ் பண்ண கண்டென்டர் அவர். கரெக்டு தான், எல்லாமே சூப்பர் தான். பட் வைஸ் கேப்டனை கூட அப்பாயின்ட் பண்ணுவாங்களான்னு தெரில அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான். பிகாஸ் இன்ஜுரி ப்ரோன், திடீர்னு இன்ஜுரி ஆகிட்டாருன்னா டீம்லேருந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கேப்டன் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் அவங்க வைக்கிற ரீசன். எனக்கு பும்ரா ஆக்கினா சந்தோஷம் தான். பட் இப்போதைக்கு அவங்களோட தாட்டில் இருக்கிறது கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் கூட பின்னாடி தான் சுப்மன் கில் இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆகி நிற்கிறாரு. மேபி கில் தான் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் இந்தியா ஸ்குவாடுக்கு அபிமன்யு ஈஸ்வரனை கேப்டனாக போகிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். அவர் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருந்தார். நல்லா ஹார்ட் ஒர்க்கர். ரொம்ப நாளாக வந்து மேட்ச் வின்னராக இருந்திருக்கார் டொமஸ்டிக்லாம். கடைசியாக கேள்வி கேட்டு முடிச்சிடறேன், எல்லாருமே கேட்கறது தான். இந்தியா டீம் வந்து இந்த சீரீஸை வின் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக நம்ம கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவோம். அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. வின் பண்ணுறது இங்கிலாந்துக்கு தடவை போகிறனால அந்த கண்டிஷன்ஸ் அடாப்ட் ஆகணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். அதே தான் இங்கிலாந்து பிளேயர்ஸ் இங்கே வந்தால் கூட. ஸோ ஹோப்ஃபுல்லி வின் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அண்ணா வந்து வின் பண்ணுவாங்க நம்புறாரு. என்னோட ஒப்பீனியன், இந்த சீரீஸை இந்தியா தோக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் ட்ராவாச்சும் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த பிளேயருக்கு மெயின் ஸ்குவாடில் வாய்ப்பு கிடைக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த திஸ் ஆர் தட்டோட உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல். இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ.